வெல்கம் பேக் எக்ஸ்ப்ளோர் முபாரக் சேனல். இன்றைக்கி நம்ம கோட்டயத்துலேருந்து வாகமன் போகிறோம். வாகமனோட ஷோர்ட் பாதை தான் இந்த பாதை. இந்த பாதை எங்கே இருக்குன்னா ஈராட்டுப்பட்டி இல்லிக்கல் போகிற வழியில் இந்த பாதை இருக்குது. இங்கேருந்து வாகமன் பக்கம் சொல்லி இந்த ஊருக்கார சொன்னாங்க. ஃபுல்லாக க்ரீன் வேலி, ஒரு கேர் ரோடு, நம்ம வண்டியோட சவுண்டு, ஒரு அழகான என்விரான்மெண்ட் இருக்குது. மழை வர டைம் இருக்குது. இப்போ இங்கே அதிகமாக ஆள்லாம் இல்லைங்க. ஆனால் அதே மாதிரி இந்த முக்குளி மூலையில் நம்ம மலையாளிஸ் அண்ட் சேட்டாம்பார் நிறைய பேர் அங்கங்கே இருக்காங்க. இங்கே அதிகமாக டூரிஸ்ட்டு வருவாங்களாம். ஏன்னா வாகமன்லேருந்து இறங்கி வரனால இந்த அளவுக்கு ஈஸி சொல்லி வராங்க. ஏன்னா இங்கே ஹோட்டலு பெட்ரோல் பம்ப் எதுவுமே இல்லைங்க. நீங்கள் முன்னாடியே எல்லாமே ஃபில் பண்ணிட்டு இங்கே வச்சுட்டு இங்கிட்டு வரணும். நீங்கள் முண்டக்காயம் குட்டிக்கான வாகமன் போனீங்கன்னா 2 hours 3 hours ஆகும் டிராஃபிக்கை பொறுத்து. இந்த பக்கம் போனீங்கன்னா வெறும் 15 minutes நீங்கள் போயிடலாம். அது ஈராட்டுப்பேட்டை வந்து தான் போக முடியும், அல்லாமல் போக முடியாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் போகிறாங்கன்னா அவங்களுக்கு வீடு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து நிறையா அனிமல்ஸ் க்ராஸ் ஆகும் நைட் டைம் இந்த பக்கம் போகாமல் இருக்குது சேஃப்டி. ஏன்னா நைட் டைம் நான் போனேன், பயமாக இருந்துச்சு லைட்டாக. எனக்கு கொஞ்சம் அவ்வளோவா ஆள் நடமாட்டம் இல்லைங்க. மேலெல்லாம் போகும்போது இந்த இறக்கத்தில் இறங்கி வந்து வண்டியெல்லாம் பேன் ஆகி கிடக்குமா. இந்த ஒரு வியூ பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மலைக்கடையில் இந்த வீடெல்லாம் சின்ன சின்ன வீடாக வச்சுருக்குங்க. இவங்களோட வாழ்வாதாரமே இதுங்க. இங்கே ஜாதிக்காய் இந்த மாதிரி ஐட்டம்ஸில் விற்று கல்டிவேஷன் பண்ணி வைப்பாங்க. ஸ்பைஸ் ஐட்டம் வைப்பாங்க. இன்னும் மலைஞ்சருக்கு சாணங்கள் வைப்பாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே சின்ன சின்ன கடை இருக்கும், பெரிய பெரிய கடையெல்லாம் இருக்காது. சிட்டி ஒட்டி உள்ள இடம் தான் இது. இல்லிக்கல் ஏரியா, ஒரு டவுனும் இல்லாமல் ஒரு சின்ன கிராமம் இல்லாமல் ஒரு இடம். இன்னொரு 15 minutes நம்ம மேலே ஏறிடலாம். வாகமன் போனால் அடுத்த வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு பாருங்கள் மறக்காமல். இதெல்லாம் ஸ்கூல் நினைக்கிறேன். இன்னும் நம்ம வண்டி இப்போ மேலே போய்ட்டுருக்கு. தல அஜித் வேறு வாகமன் விசிட் பண்ணியிருக்காரு சொன்னாங்க. அவரை பார்க்க முடியுமான்னு தெரில. பார்க்க முடிஞ்சு நல்லதுன்னு நினைக்கிறேன். வண்டி இப்போ மேலே போயிட்டுருக்கு. இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு ஏற்றுனதுங்க. நீங்கள் இந்த கேரளா ட்ரைவ் பண்ண வரீங்கன்னா நீங்கள் 100 ரூபாய்க்கு அடிக்கிற காட்டி 200 ரூபாய்க்கு அடித்து ஓட்டுறது நல்லாயிருக்கும். அதாவது ஒரு டார்கெட் வச்சுன்னா அதுக்கு கூடுதல் பெட்ரோல் அடிச்சுட்டு நீங்கள் வண்டி ஓட்டுங்க. அது சேஃப்டியான விஷயம். கேரளா பொறுத்த அளவுக்கு ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா புட்டும் கடலை, பரோட்டா, பீஃபு. இந்த ஒரு ஹேர் பின் பெண்டு பாருங்கள், நான் எதிர்பார்க்கல. சல்லும் வளைக்கும் கைவிட்டு போச்சு. ஹேர் பின்னுக்கு பெண்டுக்கு ஏறிதான் போகணும். சரி, மேலே போனீங்கன்னா வந்துடும் நினைக்கிறேன் ஊர். இங்கே அதிகமாக ரப்பர் மரம் வந்து நிறைய இருக்குது. இந்த ரப்பர் மரத்தில் இருக்க பால் எடுத்து ஷீட்ஸ் விற்பாங்க கிலோ கணக்கு. ஒரு ஆளுக்கு ரப்பர் மரம்லாம் ஏக்கர் கணக்கு இருக்காங்க. நான் இங்கே ஒரு மாதம் தங்கியிருந்தேன். அப்போ இந்த விஷயத்தை படித்தேங்க. மழை சீசனில் கோட்டயம் டிஸ்ட்ரிக்ட் இங்கிலீஷ்லாம் பார்க்கறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த வியூ ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மலை, இந்த வீடுங்க, இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த கேருக்கு ஏறி போகணும் மேலே. ஸ்கூல்லாம் சின்ன சின்ன ஸ்கூல் இருக்குமா இங்கே இந்த இடத்துலலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேரளாவுக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேரும் பண்ணி காணிச்சிருங்க. இந்த இடத்துல கடைகள் வருது. இங்கேயும் ஸ்ட்ரெயிட்டாக போகணுன்னு நினைக்கிறேன். வண்டி இப்போ கீழே விழுந்துருக்கு சான்ஸ் இருக்குது. கேரோடு மேலே இருக்கும்போது லைட்டாக விழுக சான்ஸ் இருந்துச்சு. இல்லை, ஓகே, வண்டி ஆன் பண்ணியாச்சு. இனி அடுத்த ஸ்போட்டு போகணுங்க. கொஞ்சம் மேலே ஏறி போவோம். பொதுவாக கேரளா பீப்புள்ஸ் எல்லாருமே மலை மேலே வாழ்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு இயற்கையான வாழ்வாதாரம் முக்கியத்துவம். இன்னுமே பார்த்தீங்கன்னா இங்கே ரோட்டில் நான் போகிற ஒரு வேஸ்ட் ரோடு சைடு இல்லைங்க. என்விரான்மெண்ட் ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துட்டு கேரளா மக்கள். இது மாதிரி ஓல்டு திங்ஸ்க்கு மேலே ரொம்ப ஒரு அட்ராக்ஷன் இருப்பாங்க. ஆர்எக்ஸ்ன்ற பழைய வண்டியெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுமாதிரி எனக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, இந்த மேலே தெரியுதுன்னா அது இல்லிக்கல். இந்த இடம் அப்படின்னு 4000 அடிக்கு மேலே இருக்குது. ஃபுல் வீடியோ யூடியூப்பில் போட்டிருக்கேன், நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இந்த இடத்த வாழ்க்கையில் ஒரு வாட்டி வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருந்தேன். ரொம்ப ஒரு அழகான ஒரு என்விரான்மெண்ட்டில் பைக்கில் வரணுங்க. காரில் வந்தால் கூட கிடைக்குன்னு சொல்லி நனைஞ்சிட்டு போகணும். நனைஞ்சிட்டு போகும்போது கொஞ்சம் மேலே ரொம்ப அழகாக இருக்கும். லைஃப்பில் ஒரு வாட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.